ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் வந்து ஸ்லீவ் வெட்டும்போது கொஞ்சம் கவனக்குறைவுனால தப்பாக வெட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க நான் எப்படி வச்சு வெட்டிட்டேன்னு சொல்லி. இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதையே வந்து நம்ம ஒரு மாடல் ஸ்லீவ் மாதிரி போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்ம வந்து மாட்டி கட்டினது வந்து 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சுக்கு கட் பண்ணி விட்டேன். இந்த 2.25 நம்ம எப்படி சரி பண்ணுறது? தையல் போட்டோம்னா இங்கே அசிங்கமாக தெரியும் இல்லையா? இப்போ நம்ம இதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாடல் வச்சு இதை சரி பண்ணுவோம். இப்போ வந்து நான் கை வந்து குடஞ்சி வெட்டாமல் இருக்கேன். அதுக்கு முதல்ல நம்ம வந்து கையை வந்து குடஞ்சி வெட்டிக்கிறோம். ஏற்கனவே வீடியோ பார்த்துட்டீங்க. இந்த 1.5 இன்ச்சு வைக்கணும் இல்லையா? இந்த 1.5 இன்ச்சுலேருந்து இதை நம்ம இப்படி தள்ளி வைக்கணும். நம்ம இப்படி கட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு அந்த அளவு வந்துடும். வந்துச்சா? ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து முன்பக்கம் முடிச்சுக்கோங்க. பார்த்தீங்களா கரெக்டாங்களா? முன்பக்கம் இப்போ வந்து இங்கே ஒரு 3 இன்ச்சு எடுக்கிறோம். இங்கிட்டு ஒரு 3 இன்ச்சு 3.25 கூட எடுத்துருவோம். ஏன்னா அங்கே 2.25 இருக்கு இல்லையா? ஓகே. இதை வந்து இப்படி நம்ம கழுத்துக்கெல்லாம் லைன் போடுவோம் இல்லையா? அது மாதிரி ஒரு வளைவு போட்டுருவோம். போட்டாச்சா? இங்கே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கட் பண்ணிடுவோம். சரிதா? பாருங்க, அந்த கட் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதை ஒரு துணி கொடுத்து அப்படியே ஒரு மாடல் மாதிரி வச்சாச்சு. நான் இப்போ இதை தச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எப்படின்னு பாருங்கள்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம தவறுலாம் ஒரு ப்ளவுஸ் வந்து கையை வந்து மாற்றி கட் பண்ணிட்டோம் சொல்லி. இப்போ வந்து அந்த மாற்றி கட் பண்ணது வந்து ப்ளவுஸ் வந்து இதை பார்த்தீங்களா தச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இது மாதிரி தச்சிருக்கீங்களா, இது மாதிரி நீங்களும் மாற்றி கட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்களா நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா தான் இருக்குது. கரெக்டாக அழகாக சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள்.